தினமும் திருவிவிலியம் 2 அரசர்கள் அதிகாரம் 10. ஆகாபின் வழிமரபினர் கொல்லப்படல். ஆகாபிற்கு சமாரியாவில் 70 மைந்தர்கள் இருந்தனர். ஆதலால் ஏகு சமாரியாவின் தலைவர்களுக்கும் இஸ்ரேலின் பெரியோர்களுக்கும் ஆகாபின் மைந்தர்களின் காப்பாளர்களுக்கும் எழுதி அனுப்பிய மடல் இதுவே. இம்மடல் உங்களை வந்தடைந்தவுடன் உங்கள் தலைவரின் மைந்தர்கள் உங்களோடு இருப்பதாலும் தேர்களும் குதிரைகளும் அரண்சூழ் நகரும் படைக்கலன்களும் உங்களிடம் இருப்பதாலும் உங்கள் தலைவரின் மைந்தர்களுள் சிறந்தவனும் தகுதியுடையவனுமான ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடைய தந்தையின் அரியணையில் அமர்த்தி உங்கள் தலைவரின் குடும்பத்தை காப்பாற்ற போராடுங்கள். ஆனால் அவர்கள் மிக மிக அச்சமுற்று அவனை எதிர்த்து நிற்க 2 அரசர்களால் முடியவில்லையே, அப்படி இருக்க நாம் எங்ஙனம் எதிர்த்து நிற்க கூடும் என்றனர். எனவே அரண்மனை மேற்பார்வையாளனும் நகரின் ஆளுநனும் பெரியோர்களும் ஆகாபின் மைந்தர்களின் காப்பாளர்களும் ஏகுவிடம் தூது அனுப்பி தெரிவித்ததாவது: நாங்கள் அடிமைகள். நீர் கட்டளையிடுவதையெல்லாம் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். நாங்கள் யாரையும் அரசனாக்கப் போவதில்லை. உமக்கு நல்லதென்று படுவதையே செய்தருளும் என்று தெரிவித்தனர். அவன் மீண்டும் அவர்களுக்கு கீழ்க்கண்டவாறு மற்றொரு மடல் அனுப்பினான்: நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு கீழ்ப்படிய தயாராய் இருந்தால் உங்கள் தலைவருடைய மைந்தர்களின் தலைகளை கொய்து நாளை இதே நேரத்தில் என்னிடம் இஸ்ரேலுக்கு கொண்டு வாருங்கள். அச்சமயம் அரசனின் மைந்தர் 70 பேரும் தங்களை பார்த்து வந்த நகர பெரியோரோடுதான் இருந்தனர். அம்மடலை அவர்கள் பெற்றுக்கொண்டவுடன் அரசனின் மைந்தர்களை பிடித்து அந்த 70 பேரையும் கொன்று அவர்களின் தலைகளை கூடைகளில் வைத்து ஏகுவிடம் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தனர். தூதன் ஒருவன் அவனிடம் வந்து, அரச மைந்தர்களின் தலைகளை கொண்டு வந்திருக்கின்றனர் என்றான். அதற்கு அவன், நாளை காலை வரை அவற்றை நகரின் நுழைவாயிலில் 2 குவியலாக வையுங்கள் என்று சொன்னான். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவன் வெளியே வந்து மக்கள் அனைவரின் முன்னிலையில் நின்று கொண்டு கூறியது: நீங்கள் குற்றமற்றவர்கள். என் தலைவனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து அவனை கொன்றவன் நான்தான். இவர்கள் எல்லாரையும் கொன்றது யார் தெரியுமா? ஆகாபின் குடும்பத்திற்கு எதிராக கடவுள் உரைத்த வாக்கில் எதுவும் பொய்க்கவில்லை என்று இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் தம் அடியான் எலிசாவின் மூலம் உரைத்ததை அவரே நிறைவேற்றினார். பின்னர் ஏகு இஸ்ரேலில் ஆகாபின் குடும்பத்தில் எஞ்சியிருந்த அனைவரையும், அவனை சார்ந்த பெரியோர்கள், உற்ற நண்பர்கள், அர்ச்சகர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினான். அவனை சார்ந்த எவனையும் விட்டு வைக்கவில்லை. யூத அரசன் அகசியாவின் உறவினர் அழிதல். பின்பு ஏகு புறப்பட்டு சமாரியாவுக்கு சென்றான். செல்லும் வழியில் அவன் இடையர்களின் பெத்யேகதை அடைந்தான். அங்கு ஏகு யூதாவின் அரசனான அகசியாவின் உறவினரை சந்தித்து, நீங்கள் யார் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் அகசியாவின் உறவினர். அரசரின் மைந்தர்களையும் பட்டத்தரசியின் மைந்தர்களையும் நலம் விசாரிக்க வந்துள்ளோம் என்று மறுமொழி கூறினர். அவன், இவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்று கட்டளையிட அவன் ஆட்களை அவர்களை பிடித்து பெத்யேகதில் இருந்த குழி அருகே வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் 42 பேர். அவர்களுள் எவனையும் விட்டு வைக்கவில்லை. ஆகாபின் ஏனைய உறவினர் அழிதல். அவன் அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது தன்னை சந்திக்க வந்து கொண்டிருந்த ரேகாபின் மகன் யோனதாபை கண்டு அவனுக்கு வாழ்த்துரைத்து கூறியது: என் இதயம் உன் இதயத்தோடு இருப்பது போல் உன் இதயமும் நட்புறவு கொண்டுள்ளதா என்று கேட்டான். அதற்கு யோனதாபு ஆம் என்று பதிலுரைத்தான். அப்படியானால் கைகொடு என்றான். அவன் கை கொடுக்க ஏகு அவனை தன்னோடு தேரில் ஏற்றி கொண்டான். மேலும் அவன் அவனை நோக்கி, நீ என்னோடு வந்து ஆண்டவர் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தை பார் என்றான். இவ்வாறு அவன் அவனை தன்னோடு தேரில் பயணம் செய்ய செய்தான்.
அவன் சமாரியாவுக்கு வந்தவுடன் எலிசாவுக்கு உரைத்த ஆண்டவர் வாக்கின்படி ஆகாபின் குடும்பத்தவருள் அங்கு எஞ்சியிருந்த அனைவரையும் அழித்தொழித்தான். பாகாலை வழிபட்டோர் அழிதல். பிறகு ஏகு மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, பாகாலுக்கு ஆகாபு சிறிதளவு ஊழியமே செய்தான், ஏகுவாகிய நானோ பேரளவு ஊழியம் செய்யப் போகிறேன். எனவே பாகாலின் வாக்கு உரைப்போர் அனைவரையும், அதற்கு ஊழியம் செய்யும் எல்லாரையும், அதன் அர்ச்சகர்கள் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள். அவர்களில் ஒருவரும் வர தவறக்கூடாது. ஏனெனில் நான் பாகாலுக்கு ஒரு மாபெரும் பழி செலுத்த வேண்டியிருக்கிறது. வராதவர் அனைவரும் உயிரிழப்பர் என்றான். பாகாலுக்கு ஊழியம் செய்வோரை ஒழித்து கட்டும் நோக்கிலேதான் இவ்வாறு ஏகு சூழ்ச்சி செய்தான். மேலும் ஏகு பாகாலுக்கென்று ஒரு திருவிழா கொண்டாடுங்கள் என்று ஆணையிட்டு இஸ்ரேல் நாடெங்கும் ஆட்களை அனுப்பி பாகாலுக்கு ஊழியம் செய்தோர் அனைவரையும் வரவழைத்தான். அவர்களுள் எவனும் வர தவறவில்லை. அவர்கள் பாகாலின் கோவிலினுள் நுழைந்தனர். பாகாலின் கோவில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நிறைந்திருந்தது. அப்பொழுது ஏகு ஆடை பொறுப்பாளனிடம், பாகாலின் ஊழியர்கள் அனைவருக்கான ஆடைகளை எடுத்து வந்து கொடு என்றான். அவ்வாறே அவன் அவர்களுக்கான ஆடைகளை எடுத்து வந்து கொடுத்தான். பிறகு ஏகு ரேகாபின் மகன் யோனதாவுடன் பாகாலின் கோவிலினுள் நுழைந்தான். அவன் பாகால் ஊழியர்களை நோக்கி, உங்களிடையே ஆண்டவரின் அடியார்கள் யாராவது இருக்கிறார்களா என தேடி பாருங்கள். இங்கே பாகாலின் அடியார்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்றான். பிறகு அவர்கள் பலி பொருட்களையும் எரிபலிகளையும் செலுத்த உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் ஏகு 80 காவலரை வெளியே நிறுத்தி வைத்து, உங்கள் கையில் அளிக்கப் போகிற ஆட்களின் எவனையாவது நீங்கள் தப்பியோட விட்டால் அவனுக்கு பதிலாக உங்கள் உயிரை இழப்பீர்கள் என்று கூறியிருந்தான். எரிபலி முடிந்தவுடன் ஏகு காவலர்களையும் படைத்தலைவர்களையும் நோக்கி, நீங்கள் உள்ளே சென்று அவர்களில் ஒருவனும் தப்பி ஓடிவிடாமல் எல்லாரையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றான். அதன்படியே காவலர்களும் படைத்தலைவர்களும் அவர்களை வாளுக்கு இரையாக்கி அவர்களுடைய பிணங்களை வெளியே எறிந்த பின் பாகால் கோவிலின் உள்ளறைக்கு சென்றனர். அவர்கள் அங்கிருந்த பாகாலின் சிலை தூண்களை வெளியே கொண்டு வந்து எரித்து போட்டனர். இவ்வாறு பாகாலின் சிலை தூண்களை எரித்து பாகாலின் கோவிலையும் இடித்து அவ்விடத்தை கழிவறை ஆக்கினர். இன்று வரை அப்படியேதான் பயன்பட்டு வருகிறது. இவ்வாறு ஏகு இஸ்ரேல் நாட்டினின்று பாகால் வழிபாட்டை அறவே ஒழித்தான். ஆயினும் இஸ்ரேலரை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியினின்று ஏகு விலகவும் இல்லை. பெத்தேலின் தானிலும் இருந்த பொற்கன்றுகளை கைவிடவும் இல்லை. பின்பு ஆண்டவர் ஏகுவை நோக்கி, என் பார்வையில் செம்மையானதை நீ நன்கு செய்து முடித்ததாலும் ஆகாபின் குடும்பத்தினருக்கு எதிராக நான் விரும்பியவற்றையெல்லாம் நிறைவேற்றினதாலும் உன் புதல்வர்கள் இஸ்ரேலின் அரியணையில் 4ஆம் தலைமுறை வரை வீற்றிருப்பர் என்றார். ஆனால் ஏகு இஸ்ரேலின் கடவுளாகிய தன் ஆண்டவரின் சட்டத்தை தன் முழு இதயத்தோடு பின்பற்றவில்லை. அவன் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய யெரொபெயாமின் பாவ வழியினின்று விலகவில்லை. ஏகுவின் இறப்பு. அக்காலத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் நாட்டின் அளவை குறைக்கத் தொடங்கினார். அசாவேல் அதன் எல்லைப் பகுதிகள் அனைத்தையும் கைப்பற்றலானான். காத்து, ரூபன், மனாசே ஆகிய குலங்களிற்குரிய யோர்தானுக்கு கிழக்கே இருந்த கிளையாது நாடு முழுவதிலும், அர்னோன் பள்ளத்தாக்கில் உள்ள அரோயர் முதல் கிளையாது பாசான் நாடுகள் வரையிலும் அவன் வெற்றி பெற்றான். ஏகுவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும், அவன் வீரச் செயல்கள் யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஏகு தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். சமாரியா நகரில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுக்கு பின் அவனுடைய மகன்
யோவகாசு அரசனானான். ஏகு சமாரியாவில் இருந்து கொண்டு 28 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆட்சி செய்தான். ஆமேன். இன்றைய இறைவார்த்தை. நாளைய வாழ்வின் வழி. வாசிப்போம், வாழ்வாக்குவோம்.